நான் ஜெயங்கொண்ட சோழன் விஜய். நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்போ தோண்டு போய் நிற்கிறோமோ அப்போ நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. அந்த மோட்டிவேஷன் நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை அந்த கடவுளாக இருக்கட்டும், யார் மூலியமாவது நமக்கு வந்து சேரும். உண்மையாக நம்ம ஒரு விஷயத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில் என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த முடிவு எடுத்தால் நம்ம வாழ்க்கை பாதிக்கப்படுமா, நம்மளை சுற்றி இருக்கவங்க பாதிக்கப்படுவாங்களா, மறுபடியும் ரெக்கவர் ஆகி வர முடியுமா, இல்லை அதனால் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படுமா, இப்படிலாம் நினச்சிட்டு இருந்து பைக்கில் வந்துட்டு இருந்தப்போ ஒரு அட்டைப்பூச்சி எந்த விதமான ஒரு பயமோ ஒரு தயக்கமோ எதை பற்றியுமே கவலை இல்லை, ஒரு பைபாஸ் ரோட்டை கிராஸ் பண்ணுது ஒரு அட்டைப்பூச்சி. முதல்ல நான் பைக்கில் வந்துட்டு இருக்கப்போ ஒரு அட்டைப்பூச்சி வந்து அதுக்கு மேலே ஏற்ற பார்த்துட்டு, ஆனால் நான் வளைச்சி ஓட்டிட்டேன். கொஞ்சம் தூரம் தாண்டி போய் நின்று அந்த அட்டைப்பூச்சியை பார்க்குறேன். அந்த அட்டைப்பூச்சியால் வேகமாக போக முடியாது, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த அட்டைப்பூச்சி மெதுவாக ஊர்ந்து பைபாஸ் ரோடுங்கிறது 4 வழிச்சாலை, அது எவ்வளோ பெருசு. இப்போ அந்த அட்டைப்பூச்சியோட முடிவு என்னவாக இருக்கும், இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசிக்கு போகணும், அதுதானே அதுக்கு எண்ணம். அது எதை பற்றி கவலைப்பட்டது, அது பாட்டுக்கு ரோட்டில் மெதுவாக போயிட்டுருக்கு. அதோட எண்ணம் இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு போகணும். நடுவில் என்ன நடந்தாலும் அது கவலைப்பட்டதில்லை. ஏன்னா ஒரு லாரி வரலாம், ஒரு 2 வீலர் வரலாம், எது வேணாலும் அது மேலே ஏற்றிட்டு போகலாம். ஆனால் அதை பற்றி அது கவலைப்படவே இல்லை. அதோட எண்ணத்தை நோக்கி அது போயிட்டே இருக்குது. நடுவில் எது வந்தால் எனக்கு என்ன, நான் என் எண்ணத்தை நோக்கி போயிட்டுருக்கேன். இந்த சைட்லேருந்து என்னுடைய முயற்சியை நான் ஆரம்பிச்சிட்டேன், நான் போயிட்டுருக்கேன். இதில் என்ன நடந்தாலும் அது என் கையில் இல்லை. நான் செய்யாமல் விட்டால் தான் அது என் தப்பு, நான் செஞ்சிட்ருக்கேன். அப்போது அது சரியா தப்பா அப்படிங்கிறது முடிவு பண்ண வேண்டியது நான் இல்லை. நம்மளையும் மீறின ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி என்னை இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கூட்டு போனால் போகட்டும், இல்லை நடுவில் அடிபட்டு போனால் போகட்டும் அப்படின்னு ஒரு துணிஞ்சு முடிவு எடுத்ததுனால தானே அந்த அட்டைப்பூச்சி வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு போச்சு. அந்த மாதிரி ஒரு ஓரறிவு உள்ள ஜீவனுக்கு இந்த அளவுக்கு துணிச்சல் கொடுத்த கடவுள் 6 அறிவு உள்ள மனுஷனுக்கு ஏன் துணியறதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான்னு தெரியல. நமக்கு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது பக்கத்தில் உள்ள மனிதர்கள் தான் கொடுக்கணும் கிடையாது. இந்தமாரி சாதாரண அட்டைப்பூச்சி கூட நமக்கு மோட்டிவேஷன் தரலாம். நம்ம கூட வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற பல ஜீவராசிகள் நமக்கு உதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. அதனால எந்த விஷயத்துலையும் எப்பயுமே சோர்ந்து போகாமல், தைரியத்தை விடாமல், அந்த அட்டைப்பூச்சி மாதிரி ஊர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக போனாலும் பரவாயில்ல, நம்ம நினச்ச இடத்த அடையிற வரைக்கும் நிற்காமல் போயிட்டே இருங்க. செயல்படுத்துங்க, செயல் நடக்கும், அவன் நடத்தி வைப்பான். நன்றி.